Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 8 அடி உயரத்திற்கு வளர்ந்திருக்கும் கரும்புகளை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வத்திப்பட்டி, மூங்கில்பட்டி, சேத்தூர், சாணார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் பயிரிடப்பட்ட கரும்புகள் பொங்கல் விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் கரும்பு வழங்குவதால் பொதுமக்களிடையே கரும்பு வாங்கும் ஆர்வமும் குறைந்துவிட்டதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அந்தந்த பகுதிகளில் உள்ள விவசாயிகளிடம் கரும்புகளை நேரடியாக அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பிற மாவட்டங்களில் வாங்கி ரேஷன் கடை அங்கே இங்கேன்னு பொங்கல் கரும்பு கொடுத்துட்றாங்க. அதனால நாங்கள் பயிரிட்ட பொருள் அழிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ இதை கவனத்தில் செலுத்தி இங்கே கரும்பை விற்று கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ண மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை பகுதியில் 2வது நாளாக பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா பயிர்கள் நாசமாகின. ஏற்கனவே குறுவை சாகுபடி மேட்டூர் அணையில் நீரில்லாமல் பொய்த்து போன நிலையில் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்து அறுவடைக்கு சில தினங்களே இருந்த சம்பா நெற்பயிர்களும் சாய்ந்தது திருக்குவளை பகுதி விவசாயிகளை வேதனையடைய வைத்துள்ளது. இதனால் கடனை திரும்பத் தர முடியாத நிலையில் உள்ள தங்களுக்கு ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இங்கே நேற்று முந்தா நாள் பெஞ்ச மழையில் எல்லாமே சுத்தமாக சாஞ்சிட்டு இன்னும் 20-25 நாளில் அறுக்க வேண்டிய பயிர் சாஞ்சது இல்லாமல் எல்லாம் அழிவி நாத்தங்களை ஆரம்பிச்சிட்டு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபா செலவு பண்ணி கச்சனை கூட்டுறவு சொசைட்டி தான் நாங்களாம் லோன் வாங்கியிருக்கோம். இது என்னென்னா பனங்காடி, கொளப்பாடு, கீழக்கச்சாரம், மேலக்கச்சாரம், சூரமங்கலம், வடுவக்குடி, வலிவலம் இது எல்லாமே சாஞ்சிருக்கு. இதுக்கு அரசாங்கம் பார்த்து உரிய இழப்பீடு வழங்கும்படி கேட்குறோம்.